புது வீடு கட்டிட்டு இருக்கீங்க இல்லை பழைய வீடாக இருந்தாலும் அதுனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாட்டர் ப்ரூஃபிங் என்னென்ன பர்பஸ்க்கு பண்ணுறோம், எங்கெங்கே பண்ணணும், எதுக்காக பண்ணோன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் ப்ரூஃபிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, உங்களோட பேஸ்மெண்ட்டில் நீர் வரத்து அதிகமாக இருக்க ஏரியா இருந்ததுன்னா உங்கள் வாலில் ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாய்லெட்ஸ் ஏரியா உங்களோட டாய்லெட் சங்கின் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். எதுக்காக பண்ணுறோன்னா, ஸோ சப்போஸ் உங்களோட ப்ளம்பிங் லைன் லீக்கேஜ் இருக்குது, இல்லை ஏதோ ட்ராப் அவுட் இருக்குன்னா அந்த தண்ணி வந்து உங்களோட ஸ்லாபை டைரெக்டாக டிஸ்டர்ப் பண்ணாமல், ஒரு டேமேஜ் பண்ணாமல், உங்களை ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பெனட்ரேட் ஆகிட்டு உங்கள் வால் ஃபுல்லாக 3 feet லெவலுக்கு வந்து பெயிண்ட் எல்லாம் பீல் ஆஃப் ஆகிட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அல்கே ஃபார்ம் ஆகி ரொம்ப ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியே இருக்காது. இதுதான் பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு மஸ்டான விஷயம். ஸோ டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் ஏன் பண்ணுறோன்னா, உங்களோட ட்ரூ சீலிங்கில் ஸ்லாப்பில் இருக்க மழை தண்ணி வந்து கீழே வந்து விழாமல் இருக்கிறதுக்கும், கீழே பெனட்ரேஷன் ஆகாமல், லீக்கேஜ் ஆகாமல், சீப்பேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், மெயின்லி உங்களோட அயன் ராட்ஸ், உங்களோட கான்க்ரீட்டு பாண்டிங்கு ஸ்ட்ரக்சரலாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். எக்ஸ்டீரியர் வால்லையும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். ஏன் பண்ணணும்னா, உங்கள் எக்ஸ்டீரியர் வாலில் ரெயின் வாட்டர் வந்து படும்போது அந்த சீப்பேஜஸ் நீங்கள் உள்ளே பண்ணியிருக்க இன்டீரியர்ஸு, கபோர்ட்ஸு இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். ஸோ ஃபங்கல் உண்டாகும். ஃபங்கல் வந்து உங்களுக்கு அடுத்த ஹெல்த் இஷ்யூஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா மஸ்ட்டு வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். ஸோ அது நியூ பில்டிங்காக இருந்தாலும் ஓல்டு பில்டிங்காக இருந்தாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிராக்ன்றது வரதான் செய்யும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிராக்கை ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பியூ புட்டி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து 4 லேயர் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் வந்து வித் கலரோட, டெக்கரேட்டிவ் கலர், நீங்கள் என்ன கலர் விரும்புங்களோ அந்த கலரோடவே பண்ணுறோம்.